அடியேனின் அன்பான நமஸ்காரங்கள். ஸ்ரீ மகாபக்த விஜயம் அப்படிங்கிற அற்புதமான தலைப்புல நிறைய பாண்டுரங்கன் பக்தர்களை தான் நம்ம அவரோட பெருமைகளை எல்லாம் அனுபவிச்சுட்டே வரோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம அனுபவிக்க போற அந்த பக்தர் தெரியுமோ, ரொம்ப வித்தியாசமானவர். நம்ம யோசிப்போம், பெருமாள் நிறைய செல்வங்கள், நிறைய பேர் திருப்பதியில போய் உண்டியில காசா போடுறா, நிறைய பணமா கொட்டுறா, அவளுக்கு பெருமாள் செய்வார் போட்டிருக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம். இப்ப எல்லாம் தான் பக்தி பண்ணணுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். நிறைய பேர் அர்ச்சனை பண்ணணுமா, இல்ல இப்ப பார்த்தாலும் பெருமாளோட கோயில்களுக்கு போயிட்டே இருக்கணுமா, இப்படியே நம்ம யோசிப்போம் இல்லையா. அதுல இருந்து ரொம்ப வித்தியாசமான பக்தர் தான் இன்னைக்கு இந்த பாண்டுரங்கன் இவருக்காக ஓடி வந்தார். இவர் ரொம்ப வசந்த குலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இவர் யார் தெரியுமோ, நாவிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரண்மனைகளுக்கு எல்லாம் போய் ஷவரம் பண்ணுவா இல்லையா, ராஜாக்கு முகத்தை அழகா சுத்தம் செய்து ஷவரம் பண்ணி அவருக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டு அந்த மாதிரி பண்ணுவா. இப்ப நம்ம இந்த இதுல எல்லாம் போறோம் இல்லையா, செலவுக்கு எல்லாம் போறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம இப்ப ராஜாக்களுக்கு அவ இல்லத்துக்கே போய் பண்ணுவா. இப்பயும் நிறைய பேர் இல்லத்துக்கு முன்னாடி காலத்துல எங்க தாத்தா காலத்துல நான் பாத்திருக்கேன், ஆத்துல பண்ணுவா. ஆனா இப்ப அதெல்லாம் கிடையாது. இப்ப அப்படி ஒரு அந்த மாதிரி அந்த பரம்பரையில வந்தவா பரம்பரை தொழில் சொல்லுவா, அவ்வளவு அற்புதமா பண்ணுவா. அவ கையில அவ்வளவு அழகான திறமைகள் இருக்கும். அப்பேற்பட்ட பரம்பரைகள் இப்ப இங்க இருக்கா மாதிரிலாம் தெரியல. ஏன்னா இப்ப நிறைய இடத்துல சலூன் எல்லாம் ஓபன் பண்ணி அவ எல்லாருமே நேர்ல போய் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டா. இப்ப இந்த நாவிதனுக்கு அந்த பெருமாள் எப்படி ஓடி வந்தார் இந்த பாண்டுரங்கன் அப்படிங்கறத நினைக்கும் போது, இந்த கேட்கும் போது ஆச்சரியமாக இருக்கு. இப்படி கூட பக்தி பண்ண முடியுமா? அது நடந்தது எப்பன்னா கலியுகத்துலதான். இது எங்கேயோ ஏதோ போற கிருஷ்ணாவதாரத்திலயோ ராமாவதாரத்திலயோ நடந்த விஷயங்களே கிடையாது. எல்லாமே கலியுகத்துல ஒரு 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டு அப்படி நடந்த விஷயங்கள் தான். வாங்கோ கடைசி வரைக்கும் கேளுங்க, ஆச்சரியமான பக்தர் வார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இப்போ உத்தரப்பிரதேசத்துல அவந்திபுரம் அப்படின்னு ஒரு ஊர். அந்த காலத்துல ராஜாக்கள் ஆண்டு வந்த நேரம் இது. அப்ப அந்த இடத்துல ஆண்டு வந்தவர் யாருன்னா ஒரு நவாப், இந்த முஸ்லீம் ராஜா சொல்வாரு, அவ ஆண்டு வந்தான். ரொம்ப நல்ல ராஜா ஆண்டு வந்திருந்தார் அவர். இப்ப அந்த அவந்திபுரம் அரண்மனையில ஒரு நாவிதர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் என்னன்னா சேனா அப்படின்னு பேரு. இந்த சேனா இப்படிப்பட்டவர்னா அதீத பக்தி கொண்டவர். யார் மேல? பாண்டுரங்கன் மேல. இப்பவுமே பாண்டுரங்கனோட நினைவாவே இருப்பார். ராஜாக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் அரண்மனையில போய் அவருக்கு முகத்துல இதெல்லாம் பண்ணி சுத்தம் செய்து சவரம் பண்ணி அவருக்கு ட்ரிம் பண்ணி விட்டு, மீசை எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு நல்ல மசாஜ் பண்ணி இதெல்லாம் பண்ணணும். இது ராஜா இந்த கழுத்துல எல்லாம் நல்ல அவருக்கு நல்லா குடிச்சு விட்டு, ஏன்னா ராஜா உடம்பெல்லாம் வலிக்கும் இல்லையா, அதெல்லாம் பண்ணணும். அது முன்னாடி நான் அங்க இவர் ரொம்ப பிரசித்தி கொஞ்சம். ஏன்னா ராஜாவுக்காக செய்யறாரு இல்லையா, ராஜா எப்ப கூட்டாலும் போனோமே, அதனால ஒரு பிரசித்தி. அதனால ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ராஜா இந்த மாதிரி அவரோட பணியாளர்கள் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போய் என்ன நானாவை கூட்டின்னு வாங்க, இந்த நாவித சேனா இருக்கா இல்லையா, அவரை கொஞ்சம் கூட்டின்னு வாங்க, எனக்கு கொஞ்சம் ஷவரம் பண்ணணும், அது இல்லாம எனக்கு கொஞ்சம் உடம்பெல்லாம் வலிக்கிறது, கொஞ்சம் மசாஜ் எல்லாம் பண்ணணும், அவரை கொஞ்சம் கூட்டின்னு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். என்ன பண்ணானா, எல்லாரும் அரண்மனை இருக்கிறவங்க ராஜா சொல்லிட்டாரு, அந்த சேனா வீட்டுக்கு போனான். சேனா வீட்டுல போனா சேனா என்ன பண்ணிருந்தா தெரியுமோ, அப்படியே பூஜை பண்ணிருந்த, அப்படியே பெருமாளோட பக்தி மயக்கத்துல இருந்த, பெருமாளுக்கு அப்படியே பக்தி பண்ணிட்டு இருந்த, சோகம்லாம் சொல்லிட்டு அந்த பெருமாளுக்கு அந்த பாண்டுரங்கன் நாமத்தை உச்சரிச்சுட்டு பஜனை பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி தன்னை மறந்த நிலையில இருந்த. இது நின்னா யாரு, இந்த அரண்மனை காவலர்களா நின்னா. இப்ப சேனாவோட மனைவி, ஏன்னா அவர் எப்பவுமே சேனா என்னன்னா இந்த மாதிரி இந்த பூஜையில உட்காந்துட்டாருன்னா அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன்னா அவருக்கு கோவம் வரும், ரொம்ப கோவம் வரும், மனைவியை கத்துறது. அதாவது அவர் என்ன சொல்லிட்டா, இந்த அரண்மனைன்னு வந்திருக்காளே அவகிட்ட நம்ம இருக்காருன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு, அவர் இல்ல போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு, அவர் வெளியில போயிட்டு நான் வந்தவன அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு, என்ன பண்ண முடியும் சரின்னு சொல்லிட்டு திரும்ப ராஜா என்ன பண்ணார், ஒரு நாள் கட்சி திரும்ப அனுப்பிச்சு விட்டார். நாடா கூட்டிட்டு வாங்க, என்ன ஆச்சு இந்த சேனா வரமாட்டேங்கிறாரு, கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். திரும்ப வந்தா அதே பக்தியில இருந்தவர்
அதனால பொண்டாட்டிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாரும் வெளியில போயிருக்க, அவர் இல்ல, ஒன்னும் வரல அப்படின்ட்டா. இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை போயிட்டு 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 வந்தா. ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு. போயிட்டு விட்டு ஆளே கம்மி, எங்க போலாம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவத்துல இருந்தார். இது ஒரு பக்கம் இருக்குதான். பொதுவாவே நல்லவர்கள் இருக்கிற இடத்துல 4 கெட்டவர்கள் இருப்பா இல்லையா, வித்தியாசமா யோசிக்கிறவானும் இருப்பாளே. அவ வீட்டு பக்கத்துல ஒரு சாதாரண ஒரு இவளோட அந்த நாவலினரையே சேர்ந்தவன் அவனும். அவன் என்ன பண்ணா, அவனுக்கு ரொம்ப நாளாவே இந்த சேனா மேல ரொம்ப பொறாம. ஏன்னா அந்த அரண்மனையில வேலை கிடைச்சது இல்லையா சேனாக்கு, ராஜாவுக்கு ஸ்பெஷல் இதுவா இருக்காரு, அரண்மனையில வேலை கிடைச்சிருக்கு, நமக்கு அந்த மாதிரி கிடைக்கலையே, நாமளும் தானே இந்த மாதிரி சவாலம் பண்றோம்னா எல்லாருக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா, நாமளும் தானே கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா, நேரா ராஜாவோட அந்த அரண்மனைக்கு அரண்மனையில வரா பாத்தீங்களா, அவ கிட்ட இது மாதிரி சொன்னான். ஏப்பா நீங்க எல்லாம் வந்துட்டு போறீங்க, அந்த நானா எங்க இருக்கான்னு தெரியுமோ, அவன் வந்து அந்த ரூம்ல அவங்க வீட்டுக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கான், ஏதோ பக்தி பண்றேன்னு அந்த பாண்டவனுக்கு ஏதோ பெருசா பஜனை பண்ணி உட்காந்துருக்கான். இதை உங்க ராஜா கிட்ட சொல்லுங்க, கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாது, இந்த மாதிரி வேலையெல்லாம் உத்தியோகம் எல்லாம் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம், இந்த உத்தியோகம் எனக்கெல்லாம் கிடைச்சா நான் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பேன் தெரியுமா, எவ்வளவு அப்படியே ஓடி வந்து செய்வேன் ராஜாவுக்கு. ஆனா அவன் பாருங்க தின்னு புடிச்சுல உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த யுவாளுக்கும் ரொம்ப கோவம் வந்துட்டு, ராஜா ஏற்கனவே கோவத்துலதான் இருக்காரு, என்னடா அது இத்தனை பேர் அனுப்பிச்சு கூட அவனை காணுமேன்னு என்ன பண்ணாரு, இவெல்லாம் போய் ராஜா கிட்ட போய் சொன்னான். இந்த மாதிரி ராஜா, இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்து இந்த மாதிரி பஜனை பண்ணி பக்தி பண்ண உட்கார்ந்து இருக்கா, ஆனா அவனதான் ரொம்ப பக்தி நினைச்சுட்டு இருக்கா, நீங்க கூப்பிட்டா மதிக்கவே இல்லை, வீட்டுல இல்ல மனைவி சொல்லி அனுப்புறாங்க. ராஜாவுக்கு வந்ததே கோவம். அந்த சேனாவை போய் கைய கால கட்டி இழுத்து கடலை தூக்கி போடுங்க, எனக்கு தேவையே இல்லை, அவன் போய் போடுங்க, அவனை இந்த பக்கம் வரக்கூடாது, முகத்தோட நான் முழிக்கூடாது அப்படின்னு கோவப்பட்டுட்டாரு. சரி இவன் இப்படி வரா பாருங்க. அப்போ நானா என்ன பண்ண, இந்த சேனா என்ன பண்ண, ஒரு நாவித பொட்டி வழக்கமா அந்த அமட்டை பொட்டி சொல்லுவா இல்லையா, அதையும் எடுத்துட்டு சவரம் பண்றதுக்காக நேரா வந்து பார்த்த உடனே ராஜாவுக்கு ஆச்சரியமா போயிடுது. என்னடாது இப்பதான் நம்ம வரமாட்டேன்னா இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா, சண்டையெல்லாம் மூட்டி விட்டா, நான் என்னென்னவோ பேசிட்டேன்னு ஒண்ணு. அந்த அன்னைக்கு பார்த்து அந்த சேனாவை பார்க்கறதுக்கு ராஜாவுக்கு சொல்லவே தெரியல, ஏதோ ஒரு அன்பு, ஏதோ ஒரு பக்தி எப்படி சொல்றது. ஏன்னா அவன் வந்து நவாப் இல்லையா, அவளுக்கு வேற ஜாதி வேற மதத்தை சேர்ந்தவா இல்லையாவா, அதனால அவளுக்கு அந்த அந்த அல்லா மேல எவ்வளவு ஒரு பக்தி வருமோ அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இவரை பார்த்தோம் மட்டும்தான். பார்த்த உடனே நானும் பார்த்துட்டு, வாங்க சேனா, வாங்க உட்காருன்னு. என்னப்பா உன்னை வீட்டுக்கு அமிச்சா நீ ஏதோ பக்தி பண்றேன்னு உட்காந்துருக்கியா, இப்பதான் நான் கத்தி முடிச்சேன், அதுக்குள்ள நீயே வந்துட்டியே, சரி வா எனக்கு கொஞ்சம் ஷவரம் பண்ணு, ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணு, உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு. அதனால என்ன, வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அவரை உட்கார வச்சு, வழக்கத்துக்கு மாறாக எல்லாமே பார்த்தா வித்தியாசமா இருந்தது. அன்னைக்கு அழகா உட்காந்து அப்படி அவருக்கு ஷவரம் பொறுமையா ஷவரம் பண்ணி அவருக்கு நல்ல வலிச்சு எடுத்துட்டு நீங்க சைலாம் ட்ரிங்க் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு தலையில ஆயில் மசாஜ் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு நல்ல மசாஜ் பண்ணி விட்டு உடம்பெல்லாம் அப்படியே பிடிச்சு விட்டு இருக்காரா. என்ன ஆச்சு தெரியுமோ, இந்த ராஜா உட்கார்ந்த இடத்துல ஒரு பெரிய எண்ணெய் கிண்ணம், ஏன்னா எண்ணெயில தானே மசாஜ் பண்ணுவா, அந்த எண்ணெய் கிண்ணத்தை ராஜா விதைச்சிய பார்த்தாருன்னா, அந்த எண்ணெய் கிண்ணயத்துல யார் தெரிஞ்சா தெரியுமோ, சாட்சாத் அந்த பாண்டுரங்க சங்கு சக்கர கதாபாணியா மகர குண்டலத்தோட ரொம்ப அழகான தேஜஸான ஒரு இதோட அழகான ஒரு நெற்றியில ஒரு அழகான சந்தன சூரியன் அமைக்கிண்டு அவ்வளவு தேஜஸோட பார்த்த உடனே ராஜாவுக்கு அப்படி கை காலம் நடுங்கி போயிட்டான். அடடா நமக்கு வந்திருக்கிறது யாரு, இவரா, இது வித்தியாசமா இருக்காரு, வேற மாதிரி தெரியறாரு அதுலன்னு அப்படியே பார்த்தோன்னா ரொம்ப அவருக்கு மனசு சந்தோஷம் ஆயிட்டு. அன்னைக்கு அந்த உடம்பெல்லாம் வர வழியெல்லாம் போயிட்டு அவருக்கு ரொம்ப புத்துணர்ச்சி வரா மாதிரி ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணா தெரியுமா ராஜா, ஒரு பொற்காசுகளை கையில எடுத்தார். இன்னைக்கு என்ன ரொம்ப சுகமா இருந்தது, உன்னை பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த பொற்காசுகளை பத்திரமா வச்சுக்கோ, ஆனா நீ வந்து என்னை விட்டுட்டு போகவே கூடாதுன்னா. ராஜா என்ன தெரியுமா பண்ணாரு, இந்த பொதுவா என்ன பண்ணுவா, இதெல்லாம் செஞ்சு முடிச்ச உடனே சந்தோஷமா போயிடுவான். ராஜா எழுந்துருவார். எழுந்ததுக்கு அப்புறம் தான் அவர் போய் குளிச்சுட்டு வரணும், அதுக்கப்புறம் அவருக்கு ஆடை அலங்காரங்கள் எல்லாம் பண்ணணும், அப்போ அவர் சபைக்கு போவார். ஆனா அன்னைக்கு என்ன பண்ண தெரியுமோ, இவர் இப்படியே பிடிச்சுட்டே இருந்தார் பாருங்க, அப்படியே அந்த கிண்ணத்தை பார்த்துட்டே இருந்தார், எல்லாம் கூட எல்லாம் நின்றுட்டே இருக்கா. இன்னும் இவ்வளவு நேரம் ராஜா எழுந்துக்க மாட்டேங்கிறார், அப்படியே பார்த்துட்டே இருக்காரு, எழுந்துக்க மாட்டேங்கிறார். அப்ப ராஜா சொன்னாரா, எனக்கு வந்து எனக்கு என்னை விட்டு என்னை கையை விட்டு எடுக்கவே எனக்கு மனசே வரல, நீ என்னை விட்டு போகவே கூடாது, நீ இங்கே இருதோ நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு பொற்காசுகளையும் சேர்த்து அவர்கிட்ட கொடுத்துட்டு இதை வச்சுக்கோ, இதோ நான் உடனே வந்துடுறேன், நீ எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லி எழுந்து போய் குளிச்சுட்டு வந்து போனேன். ஆனா அங்கேயே நிக்க முடியுமா பெருமாளால,
வந்தது யாரு? பாண்டுரங்கனாச்சே. அதுவும் யாரோட உருவத்துல வந்தார்? இந்த சேனாவோட உருவத்துல தானே வந்தார். ஆனா அங்க அவருக்கு தெரிஞ்சது பாண்டுரங்கனே கண்ணுக்கு தெரிஞ்சிட்டாரு. உடனே என்ன பண்ணார்? இந்த பாண்டுரங்கனான சேனா நேரா கொண்டு போய் இந்த பொற்காசுகள் இருக்குல்ல அதெல்லாம் கொண்டு போய் நேரா அங்க கொண்டு போய் யார்கிட்ட? நிஜமா சேனா இருக்காரு, பக்தி மயக்கத்துல அப்படியே பாண்டுரங்கனோட பஜ நாமாவை சொல்லிட்டே இருக்கார். அவர்கிட்ட கொண்டு போய் பொற்காசுகள் விடிச்ச அங்கேருந்து கிளம்பி அப்படியே மறைச்சிட்டு போயிட்டார். இது எதுவுமே சேனாக்கு தெரியாது. அவர் பாட்டுக்கு பாண்டுரங்கனோட நாமத்தை சொல்லிட்டு அந்த பக்தி மயக்கத்துல இருக்கு. இவள என்ன பண்ணா உடனே ராஜா வெளியில வந்த உடனே எங்க காணும் தேட ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் எல்லாருக்கும் ஆச்சரியம், ఎందుకు நானா அந்த நாவிகனை போய் ஏன் தெரிஞ்சுக்கா? ஏன்னா பொதுவா தவறு பண்ண அவன் குளிச்சுட்டு வேலையை பார்ப்பா, விருத பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். உடனே ஒரு ராஜா சொல்லிட்டாராம், எனக்கு போய் எப்படியான சேனாவை கூட்டின்னு வாங்கும், என்னை பார்த்தே ஆகணும், சேனாவை பார்க்க விருப்பம் எதுட்டாராம். அவருக்குலாம் ஒண்ணுமே புரியல, என்னடா நீங்க வித்தியாசமா நடந்துட்டாரு ராஜான்னு சொல்லிட்டு. அவருக்கு தானே தெரியும் அந்த காட்சி கொடுத்தது யாருன்னு. உடனே என்ன பண்ணாரு? எல்லாரும் ஓடினா சேனா வீட்டுக்கு. சேனா வீட்டுல போனா சேனா வீட்டுல போகும்போது சேனா பொண்ணாடி பயந்து போயிட்டான். ஏன்னா இல்லைன்னு வேற சொல்லிட்டோம், இவர் வேற பஜனை கத்தி பண்ணிட்டு இருக்காரு. நம்ம இப்ப இல்லைன்னு சொன்னா ரொம்ப சங்கடமா போயிடும். ஏற்கனவே என்ன ஆச்சுன்னு தெரியாது, இவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாளோ அப்படின்னு அவர் ரொம்ப பயந்தே போயிட்டான். சேனா பொண்டாட்டி உடனே எல்லாரும் கூப்பிட்டு மன்னிச்சிருங்கோ, அவர் பூஜை பண்ணிட்டு இருக்க, ஒரு நிமிஷம் அப்படியான ஒரு எழுப்பி அனுப்புறா அப்படின்னு ஒண்ணு எல்லாரும் அப்படியே காத்திருந்தாராம் போனவாலாம். உடனே அந்த சேனா என்ன பண்ண பூஜை பண்ணி முடிச்சுட்டாரு. பூஜை பண்ணி முடிச்ச உடனே அந்த பார்த்த பொற்காசுகள்லாம் இருக்கு. அவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னதுக்கு இந்த பொற்காசுகள்லாம் இங்க வச்சிருக்கா அப்படின்னு நினைச்சுட்டே உள்ள வர எல்லாம் வாசல்ல நிக்கிறா. ஆனா நாராயணா, இது என்னடா இது பாண்டுரங்கா, நான் ஒண்ணுமே பண்ணலையடா, இவா ஏண்டா இங்க நிக்கிறான்னு. அப்ப இந்த சேனாவோட கொண்டாடி சொன்னாலும், இந்த மாதிரி ஏற்கனவே காத்தல ஒரு 3 தடவை வந்துட்டா, நீங்க பூஜையிலேயே இருந்தீங்க, நீங்க பாண்டுரங்கன் பூஜையில இருந்தா நீங்க உங்களையே மறந்துடுவீங்களே, அதான் நாங்க நீங்க இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். ஆனா நீங்க என்ன தண்டனை கொடுக்க போறாளோ, உங்களுக்கு என்ன பண்ண போறாளோ தெரியலையே, பாண்டுரங்கா நீதான் காப்பாத்தணும்னு சொன்ன உடனே அப்போ சேனா சொன்னாராம், சரி பரவாயில்ல, இது எல்லாமே பகவானோட அனுகிரகம் தான், ஏதோ அவனுக்கு நான் பூஜை பண்ணியிருந்தேன், நீ அதை சொல்லியிருக்கலாம், உண்மையே சொல்லியிருக்கலாம், நான் என்ன பண்ண முடியும், பரவாயில்ல, நான் போய் ராஜாவை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, நேரா ராஜாவை பார்க்கறதுக்கு இந்த சேனையெல்லாம் உட்காந்து நின்றுருக்காளையாவா, அவரோட கிளம்பி ராஜாவை பார்க்க போனார். என்னடா கூப்பிட்ட உடனே ஏன் வரல, அத்தனை கர்வமா உனக்கு அப்படின்னு ராஜா நம்மளை தண்டிக்க போறார். சரி தண்டிக்கட்டும், அதுவும் அரசனையும் ஆண்டவன் தானே படைச்சான், பாண்டுரங்கன் தானே அதுக்கும் காரணம், அவன் எதுவும் அசையாது, நான் எந்த நிலையில எழுதிக்கிறத யார் மாத்த போறோம், மாட்டிக்கணும்னு இருக்கு, நடக்குது நிறையவே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, சவரப்பட்டிய கையில எடுத்து அப்படி யோசிச்சுட்டு அரண்மனைக்கு போனார். ஆச்சரியம் என்னாச்சு தெரியுமோ, இந்த சேனாவை பார்த்துட்டோம், அந்த நவாப் இருக்காரு பாத்தீங்களா, ஓடி சிம்மாசனத்துல வந்து காலில் வந்து விழுந்தது. என்னடா அது காலில் வந்து விழுறாரு, சுவாமி அரசா அரசா ராஜா ராஜா காலில் எல்லாம் விழாதீங்கோ, என்ன ஆச்சுன்னு. இது வரைக்கும் நான் வந்து ஒரு நாவிதனாக வேலை வாங்கிட்டேன் இல்லையா, அதுக்கு என்ன மன்னிச்சிருவான்னு. நாவிதனாக வேலை வாங்கிட்டீங்களா, என்ன சொல்றீங்க, நான் நாவிதன் தானே, அந்த வேலையை தானே செய்யணும்னு சொல்லுவது இல்ல, நீங்க நாவிதன் இல்ல, நீங்க சங்கு சக்கர கதாபாணியா எனக்கு காட்சி கொடுத்தீங்களே, நீங்க எப்படி நாவிதனா இருக்க முடியும், ஒரு தெய்வத்தை நான் வேலை வாங்கிட்டேனே, அது என்ன தெய்வம்னு எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா என் தெய்வம் என் நல்ல மாதிரியே தான் நான் நினைச்சேன், நான் அந்த மாதிரியான உணவுதானே எனக்கு கிடைச்சது, அதனால நீங்க வந்து நாவிதன்னு நினைச்சிருங்க, என்ன மன்னிச்சிருந்தோ அப்படின்னு காலில் விழுந்தோம்னா ஒண்ணுமே புரியல இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, நான் காத்தால இருந்து நிஜமாவே பஜனை பண்ணுங்க அந்த பெருமாள் கிட்ட தான் நான் இருந்தேன், நான் பாட்டுக்கு ஸ்லோகம் சொன்னா அவனோட பக்தி மயத்துல நான் போயிட்டேன்னா என் நினைவே எனக்கு இருக்க மாட்டேங்கிறது, நான் இருந்துட்டேன், நீங்க ஏதோ 3 தடவை ஆள் அனுப்பிச்சிங்களா, அவ வந்து நான் இல்லைன்னு சொல்லி பொய் சொல்லிட்டா போன்றது, தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு அது எதுவும் புரியல, நீங்க இப்ப கூப்பிட்டீங்கன்னு இதுக்கெல்லாம் பூஜை முடிச்சு நான் நேரம் இங்க வரேன், நான் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு ஒண்ணு. ராஜாவுக்கும் ஆச்சரியமா இருக்கு, என்னது காத்தால வந்தது நீ இல்லையா, அப்ப இதே மாதிரிதானே காத்தால ஒரு பையன் வந்தானா, இதே மாதிரி வந்தாரா, எப்படி வந்தார் உங்க மாதிரிதான் வந்தார், உண்மையேதான் குடிச்சுன்னு வந்தார், ஒரே சவரப்பட்டு எடுத்து வந்து எனக்கு எல்லாம் பண்ணி விட்டாரு, என்ன சுகமா இருந்தது தெரியுமா, ஆனா ஒரே ஆச்சரியம், அந்த எண்ணெய் கிண்ணம் இருக்கு பத்தியா, அதுல
குளிர்ச்சி பார்க்கும்போது அந்த சவரம் பண்ணவர் எப்படி தெரியுமா தெரிஞ்ச, சங்கு சக்கரமா கையில இந்த பக்கம் ஏதோ 2 சங்கு சக்கரம் வச்சுட்டு ஏதோ காதுல பெரிய குண்டலம் போட்டுட்டு ரொம்ப தேஜஸா இருந்தார், கிரீடெல்லாம் வச்சுட்டு இருந்தார். ஆனா நான் பின்னாடி திரும்பி பார்த்தா நீதான் எனக்கு பிடிச்சி வச்சிருந்த அப்படின்னு ஒண்ணு புரிஞ்சு போயிடுது இவருக்கு. ஆஹா, வந்தது பாண்டுரங்கனா, எனக்காக உங்களை தேடி வந்திருக்கானா அந்த பாண்டுரங்கன், உங்களுக்கு காட்சி கொடுத்தானா? அரே பாண்டுரங்கா, உன்னை நான் எனக்கு காட்சி கொடுக்கலையாடா, நீ அவருக்கு காட்சி கொடுத்தியே, எப்பேற்பட்ட புண்ணியவான். நான் அவ்வளவு பாவியா, எனக்கு நீ காட்சி கொடுக்க மாட்டியா? எனக்காக ஓடி வந்தியா? நான் அவ்வளவு பெரிய பக்தனா, எனக்காக ஓடி வருவியா? நீ எங்க இருந்து இப்படி எல்லாம் எனக்கு செய்வியா? என் அப்பனே கோவிந்தா கோவிந்தான்னு அப்படியே நாராயணா நாராயணா பாண்டுரங்கான்னு அப்படியே கத்தி கோச்சல் போட்டு அப்படியே மூச்சு ஆயிட்டார். உடனே அங்க இருக்கிறவெல்லாம் அவருக்கு தண்ணி தெளிச்சு அப்படி உட்கார வைக்கும் போது அவரால் அதை தாங்கிக்கவே முடியல. உடனே ராஜாக்கு அப்பதான் புரிஞ்சுது, ஓஹோ, வந்தது இந்த பண்டரிபுரத்துல இருக்கிற பாண்டுரங்கன் தான் இத்தனை அழகான கோலத்துல இந்த மாதிரி நமக்கு காட்சியும் கொடுத்து இவரோட உருவத்துல இவருக்காக ஓடி வந்திருக்காரு. எப்பேற்பட்ட பக்திமான் இவர், இப்பேற்பட்ட பக்திமானதான் நம்ம இத்தனை காலம் ஒரு நாவிதனா நினைச்சு வேலை வாங்கினோமா, என்ன மன்னிச்சு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண, அந்த பாண்டுரங்கனை வணங்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம இவரையே தன் குருவாவும் ஏற்றிருந்தார். அதனால அவருக்கு இவருக்கு என்ன பேரு, ஒரு சேனா அப்படின்ற பேரு ஸ்ரீ சேனா நாவிதர். நாவிதர் தான் நாவிதம் தான் அவரோட தொழில். ஆனால் ஸ்ரீ சேனா நாவிதர் அப்படிங்கிற அந்த பேரை அவருக்கு கொடுத்து அவரையே தன்னோட குருவா ஏத்துட்டு அதுக்கப்புறம் அரசாட்சி பண்ணாக்காரு. அதுக்கப்புறம் நல்லபடியா அரசாட்சி பண்ணி எல்லாரும் பரமபடிச்சுட்டாங்க. அப்பேற்பட்ட ஆச்சரியமான பக்தர் தான் இந்த சேனா நாவிதர். இப்ப இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, இந்த பக்திக்கு பணம் தேவையா, படிப்பு தேவையா, அழகு தேவையா? எதுவுமே தேவையில்லை. பக்தி மட்டும் இருந்தா போதும். அவனை பரிபூரணமாக நம்பி அவனின்றி உருவம் அசையாது, அவனை தவிர எதுவுமே கிடையாது. நமக்கு நடக்கிறது எல்லாமே ஏதோ ஒரு வகையில நாம நடக்கிறதுதான். அதை நம்ம ஏத்துண்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளை பழக்கப்படுத்திக்கணுமே தவிர்த்து இதை குடுத்துட்டியே அதை குடுத்துட்டியே எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்னு கேட்கறது பெருமாள் கிட்ட வேண்டவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே பெருமாள் கிட்ட வேண்டக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அது முக்கியமான காரணம் எது தெரியுமோ, நம்ம வேண்டது நல்லதா கெட்டதா அப்படின்னு நமக்கு தெரியாது. நமக்கு இது வேணும், எனக்கு இது எப்படியான கொடுக்க பெருமாளே அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது பிற்காலத்துல நமக்கு எவ்வளவு பெரிய வெள்ளடையில நிற்கும். அதனால நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறது நமக்கு அதை அனுபவிக்கும் போதுதான் தெரியும். அன்னைக்கு அது வேண்டாம இருந்து அந்த பெருமாள் நம்ம திருப்பி போகாம இருந்தா அது நமக்கு முடியணும் அப்படின்னா நமக்கு தானா முடியும். அதனால வர கஷ்டமோ நஷ்டமோ நம்ம அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்போ பெருமாளை நம்ம அவர்களே பிரஷர் பண்ண வேண்டாம் இல்லையா, படைச்சிட்டார். நம்ம கர்மாக்களுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட கர்மாக்களை ஒழுங்கா செய்து யாருக்கும் துரோகம் நினைக்காம நல்லதே பேசிந்து நல்லதையே நினைச்சிருந்து நல்லபடியாக நம்ம வாழ்ந்து வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை. எப்பவுமே பெருமாள் நம்ம கூடயே இருக்கும். அதுக்கு அற்புதமான சாட்சி தான் இன்னைக்கு நாம அனுபவிச்ச இந்த சேனா நாவிதர். எல்லாரும் சுபிட்சமா இருக்கணும் அப்படின்னு நான் பெருமாளை பிரார்த்திச்சிருந்து இந்த மாதிரி நிறைய அற்புதமான கதைகள் இந்த சேனல்ல நான் போட்டிருக்கேன். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் கடைசி வரைக்கும் கேட்டுட்டு என் குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. ஏன்னா பக்தி மார்க்கெட்ல குழந்தைங்களை நம்ம அழைச்சிட்டு போனோம், அது ரொம்ப முக்கியம். யார் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, அது இந்த ஜாதி அந்த ஜாதி அந்த மதம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. பெருமாளுக்கு ஜாதி மதமே கிடையாது. எல்லாரும் பக்தி மார்க்கத்துல நம்ம குழந்தைகளை அழைச்சிட்டு போகும்போது அவ நல்ல குழந்தைகளா வளர்றதுக்கும் நல்ல குழந்தைகளா இந்த மண்ணுக்கு நல்ல குழந்தைகளாக இருக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால இந்த சேனலை குழந்தைகளுக்கும் சொல்லுங்க, அவருக்கும் நிறைய கதை சொல்லுங்க, நீங்களும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்க அந்த பகவானை பிரார்த்திச்சுண்டு கவிதாக்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.